வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான பல அன்பு தமிழ் நெஞ்சங்களில் உள்ள கேள்வி. இந்த கேள்வி பிறந்த நேரம் எனக்கு தெரியாது, இப்போ என்னுடைய வாழ்க்கையை ஜோதிடத்தின் மூலியமாக எப்படி கணக்கிடுவது? அருமையான கேள்வி. ஏன் நம்மக்கிட்டேயே பல நண்பர்கள், தோழர்கள், பொதுமக்கள் பிறந்த நேரம் சரியாக தெரியல, பிறந்த தேதி கூட தெரியல, இப்போ என்னுடைய ஜாதகத்தையோ இல்லை ஜோதிடம் மூலியமாக என்னுடைய எதிர்காலத்தையோ எப்படி கணக்கு செய்வது? இதுதான் கேள்வி. இந்த காணொளி என்பது பல லட்சக்கணக்கான ஜீ தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். இந்த பிறந்த காலத்தை தெரியாதவர்கள், பிறந்த தேதியை தெரியாதவர்களுக்கு ஜோதிடத்திலேயே ஒரு அங்கமான பிரசன்னம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாடி ஜோதிடம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்துலலாம் நாடி ஜோதிடம் ரொம்ப பிரபலம்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த நேரத்தில் சரியாக வந்து ஒரு 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 நாளைக்கு கோவிலுக்கு போகிறீங்க, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு காலையில் ஒரு 11-16 மணி அளவில் நீங்கள் போகிறீங்க. அந்த நேரத்தை நீங்கள் வந்த நேரம், அந்த ஜோதிடரை அணுகிய அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட நேரத்தை, மணி நேரத்தை, நொடிகளை, நிமிஷங்களை வைத்து பிரசன்னம் பார்த்து நீங்கள் இந்த தேதியில்தான் பிறந்திருக்க முடியும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும். ஆக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் என்பது ரொம்ப முக்கியம். அது இல்லைனா கூட பிரசன்னம் என்கின்ற முறையை வைத்து நீங்கள் எப்பொழுது ஒரு ஜோதிடரை அணுகுகிறீர்கள் அந்த நேரத்தை வைத்து உங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் சொல்லிவிட முடியும். இதுதான் ரொம்ப உண்மை. இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அங்கங்கள் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது. அதில் ஒன்று ஜாதகம் பார்க்குறது, முறைப்படி வந்து வேத ஜோதிடம்னு சொல்கிறோம், ஜாதகம் பார்க்குறோம். பராசர ஜோதிடம்னு சொல்கிறோம். அப்படி ஒவ்வொரு அங்கங்களில் பிரசன்னம் என்பது ஒரு அங்கம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பிரசன்னம் பார்க்கும்போது நீங்கள் வர்ற நேரத்தை துல்லியமாக கணித்து அதுலேருந்து சோழி போட்டும் பார்ப்பாங்க. இந்த சோழி போட்டு பார்க்கக்கூடிய ஜோதிடம் என்பது இன்னும் உங்களுக்கு பார்க்க தெரிந்தவர்கள்ட்ட பார்க்கும்போது ரொம்ப துல்லியமான பலன்களை தர முடியும். ஏன்னா பெருவாரியான நேரங்களில் பிறந்த நேரம் என்பது சரியாக கணக்கிடுவது செய்யறதில்லை. 1995க்கு பிறகு தான் இந்த பிறந்த நேரத்தை சரியாக கணக்கிடுற ஒரு வழக்கம் மக்கள்கிட்ட வந்தது. ஒரு 1950 பிறந்தவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி தெரியும். ஒரு ஆயாமா சொல்லுவாங்க, அது ஒரு காலையில் 2லேருந்து 3 மணிக்குள்ளே பிறந்துச்சுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. எடுத்து எழுதுறவங்க 2ன்னு எழுதுவாங்க, 3ன்னு எழுதுவாங்க. அவர் 2:15க்கு பிறந்திருப்பார், 2:17க்கு பிறந்திருப்பார். அந்த ஒரே ஒரு நிமிடத்தில் லக்னமே மாறிடும். லக்னம் மாறும்போது மொத்த ஜாதகமும் மாறக்கூடிய வாய்ப்பு 100க்கு 100% உண்டு. ஆக பிறந்த தேதியே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சோழி முறையிலோ, பிரசன்னம் பார்க்கும் முறையிலோ, நாடி ஜோதிட முறையிலோ உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து சொல்ல முடியும், துல்லியமாகவும் இருக்கும். வேறொரு காணொளியில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.